Hi friends, இன்னைக்கு வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகும். உங்களுக்கான ஆன்லைன் சப்மிஷன் எக்ஸாம் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து சப்மிட் பண்ணணும் எல்லாத்தையும் லாகின் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. டிலே பண்ணாதீங்க. சிம்பிள் ஸ்டெப் தான், 2 minutes கூட ஆகாது. 1 minute டிக் மார்க் மட்டும் நீங்கள் செக்லிஸ்ட் மட்டும் டிக் பண்ணி நீங்கள் சப்மிட்டுங்க ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு உங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து தான். அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணி சப்மிட்டுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் இப்போ லாகின் பண்ணி உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி ஒன்ஸ் அகைன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போதே கரெக்டாக வந்து செக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. மேலே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் காட்டும். அதனால கீழே வந்து இந்த பேஜை மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் ரைட் பண்ண போவீங்கன்னு. ஒன்ஸ் அகைன் எல்லாமே வந்து ஷோ ஆகுதா, நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட் எல்லாமே ஷோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக வந்து சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே நீங்க வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், பேமெண்ட் வந்து பண்றீங்களா இல்ல பண்ணலன்னு. ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட்ங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க டீடைல்ஸ் எல்லாமே மேலே ஷோ ஆகும். கீழே வந்து நீங்க சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்து ஷோ ஆகும். அது கீழே உங்க அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். இல்ல மோஸ்ட்லி எல்லாமே வந்து யூபிஐ மூலமா பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா 2 பேங்க் ஷோ ஆகும். அல்ல சிட்டி யூனியன் பேங்க் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த பேங்க் வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து கீழே வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதனால ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க லாஸ்டா வந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ. மோஸ்ட்லி யூபிஐ தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பே பை எனி யூபிஐ ஆப்புங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைலில் உள்ள டிஃபால்ட் யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்படிதான் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் இன்னைக்கே வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கீழே லாஸ்ட்டாக செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை மெனு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே அங்கேயே வந்து செக் ஸ்டேட்டஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சிம்பிள் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அந்த கீழே உள்ள கேப்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட்டுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான். இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். போன வீடியோ வந்து எல்லாமே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டான ஒரு டவுட் இருக்கும். இன்னைக்கு ஆனால் லாஸ்ட் டேட் வந்து கிடையாது. பட் ஆனால் 2 minutes கூட ஆகாது, 2 seconds தான் ஆகும். நீங்கள் வந்து அந்த டிக் மார்க் மட்டும் டிக் பண்ணி சப்மிட் அப்ளிகேஷன் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரும் வந்து சீக்கிரமாக இப்போயே வந்து பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்கள் சப்ஜெக்ட் நேமையும் கோடையும் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.